வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் வித் மர்ஃபி சூனாப்பனான் லோக்கல் குட். என்ன பாய்ஸ், ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். சூப்பர் ஸ்டார் நடிச்ச படமெல்லாம் பிளாக் பஸ்டர். அடுத்த மேட்ச் நடக்க போற இடம் மான்செஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்த் மேட்ச் ஓல்ட் ட்ரஃபர்ட் மான்செஸ்டர். கேட்கறதுக்கு நல்ல வைப்ஸா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் ஃபுட்பால்ல மான்செஸ்டர் யுனைடெட். அந்த இடம், அதே பிளேஸ், அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்களோட ஜெர்சில பரிமாறி ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வென்யூ. பார்க்க ஜாலியா இருக்குன்னு நினைச்சா ரெக்கார்ட் அப்படி இல்ல. அந்த மாதிரி இந்தியாவுக்கும் பரிதாபம், இவங்களுக்கும் பரிதாபங்கிற மாதிரி மான்செஸ்டர் யுனைடெட் பரிதாபம். ரெண்டு டீமும் ஏற்கனவே பரிதாபமான நிலைமையில் இருக்கும் போது டோட்டலா பரிதாபமாகிற மாதிரியான ஒரு நிலைமை ஃபோர்த் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட டூ ஆர் டை டெஸ்ட். இந்தியாவோட வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இந்த டெஸ்டோட கிட்டத்தட்ட டிசைடர் மாதிரி தான் இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச். அந்த மேட்சோட ப்ரிவியூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த மேட்ச்ல நடக்க போகுது. கிட்டத்தட்ட எஜ் பேஸ்டர்ல எப்படி ஒரு கர்ஸ் பிரேக் பண்ண மாதிரி இங்கேயும் நம்ம அந்த கர்ஸை பிரேக் பண்ணுவோமா, என்ன நடக்க போகுது, எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலாக ரிவ்யூல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லோக்கல் கோன் சொல்லுப்பா, என்ன ஸ்டாட்ஸ், எப்படி இருக்கு இந்த கிரவுண்ட், எப்படி இந்த மாதிரி போயிருக்கு. இது என்னன்னா 2019 வேர்ல்ட் கப் நடந்துச்சு இல்லையா? அவ தோனி ரன் அவுட் ஆனது எந்த ஒரு கிரிக்கெட் ஃபேனு தன் வாழ்க்கையில மறக்கவே மாட்டான். அந்த மாதிரி சோகங்களை கொடுத்த கிரவுண்டு. நீயாச்சும் ஏதாச்சும் ஒரு நாலு நல்ல வார்த்தை சொல்லி ஓகே இல்லப்பா நம்மளால ஜெயிக்க முடியும், ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லு அப்படிங்கிற நம்பிக்கையை உங்ககிட்ட கொடுக்குறேன். பார்த்து நல்லதா ஏதாவது ஒன்று சொல்லுப்பா கூனு. ஓகே ஓகேடா, தேங்க்யூடா. நீ சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் பிச்சில் வந்து நமக்கு சார்ந்த மாதிரி பெருசா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கான்னு சொன்னா பார்த்தா ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தானா ரொம்ப மோசமாக தான் இருக்கு. மேபி மேபி இந்த இதெல்லாம் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணலான்னு ஒரு இது இருக்கலாம். இந்த பர்டிகுலர் டெஸ்ட்ல அவங்க கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ பர்டிகுலர் பிச் கண்டிஷன் பார்க்கும்போது சேம் ஸ்லோ அண்ட் ஃபிளாட் சர்ஃபேஸ் தான். பர்டிகுலர்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி தான். இந்த பிச்சும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி தான். லாஸ்ட் டெஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். அது நார்மல் கண்டிஷன்ஸில், நாட் அண்டர் ஓவர் கேஸ் கண்டிஷன். நார்மல் கண்டிஷனில் இருக்கும்போது பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அதே ஏர்லி செஷனில் பார்க்கும்போது ஃபீமர்ஸுக்கெல்லாம் நல்லா ஃபேவர் ஆகும். பும்ரா, சிராஜ், ஆச்சே, ஓக்ஸுக்கெல்லாம் நல்லா சீமிங் அண்ட் ஸ்விங் இருக்கும். அதனால நல்லா பவுலிங் தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்க்கும்போது டே 1 அப்புறம் டே 2 டே 3 எல்லாம் ஒரு பிச் வந்து ஓன் அவுட் ஆகும், ஃப்ளாட்டன் அவுட் ஆகும். ஸோ அது அப்படியே பேட்டிங் வந்து அந்த ஸ்கோரும் கம்மியாக வாய்ப்பு இருக்கலாம் ஃபர்தர் இதில். அது 4 and 5 4 and 4 பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நல்லா ஃபேவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெக்கார்ட்ஸில். இப்போ ப்ரீவியஸ் ஸ்டாட்ஸில் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ரஃப் பேச்சஸ் இருக்கு வந்து டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் அந்த டைமில் 4 and 5 days. ஸோ இதுதான் பர்டிகுலர் டே வைஸ் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இதே கண்டிஷன் வந்து நம்ம ஓவர் கேஸ்டாக இருக்கும். ஒரு வேளை ரெயின் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த சொன்ன இந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, அப்படியே பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக. நம்ம 2019 வேர்ல்ட் கப் அந்த மேட்ச் எடுத்தாலே பார்க்கும்போது ரெயினுக்கு அப்புறம் தான் நம்ம டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நியூசிலாண்டுக்கு ஃபேவர் ஆயிடுச்சு. அவங்க டாஸ் வின்னர். ஸோ டாஸ் வின் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கும் இந்த பர்டிகுலர் பிச்சுக்கு. ஸோ இப்போ கண்டிஷன் பொறுத்த மாதிரி கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா ஓவர் கேஸ்டாக இருந்துச்சுன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இதுதான் பர்டிகுலர் டாஸ் வின் பண்ணால் இருக்கணும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் அது வந்து இப்போ நம்ம ரெக்கார்ட் பார்க்கும்போது, ட்ரெண்ட் பார்க்கும்போது, நம்ம டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 57% வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். அதில் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல பார்க்கும்போது சேசிங் சைடும் ஜெயிச்சிருக்கு இது இருக்கு, ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. பட் 57% வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கிலாந்து வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து 18 டெஸ்ட்ஸ் ஆடிருக்காங்க. 18 டெஸ்ட் மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் வந்து 14 வின் பண்ணியிருக்காங்க, 3 draws and 1 loss. 78% வின் ரேட் வச்சிருக்காங்க இந்த இங்கிலாந்து வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல. அதுவே நம்ம சைடு பார்க்கும்போது நம்ம 9 மேட்சஸ் தான் ஆடி இருக்கோம் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல. ஆனால் அதுலேயும் 4மே லாஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 5 ட்ரா. இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை இந்த பர்டிகுலர் பிச்சில். நம்ம ஆடி இதை ஜெயிச்சதே இல்லை. ஸோ இட் வில் பி அ டஃப் கால் ஃபார் இந்தியா. அது ஆக்சுவலி இந்த பிச்சில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம இதில் ப்ரீவியஸில் வந்து நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. பேட்டிங் பவுலிங் பார்க்கும்போது பேட்டிங்கில் பார்த்தா ஜோ ரூட் நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்கான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். செஞ்சுரி அண்ட் நிறைய இது வச்சிருக்கான். ஸோ அண்ட் காம்ப்டன், எத்தர்டன், ஸ்டூவர்ட் அவங்களாம் நல்லா ஆடிருக்காங்க. இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் நல்லா ஆடிருக்காங்க. அதே பவுலிங் சைடு பார்க்கும்போது பிராடு, ஆண்டர்சன், வோக்ஸுக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பவுலிங் ஆக்சுவலி.
நம்ம சைடு பார்க்கும்போது ஓல்டர் ஜெனரேஷன் சச்சின் டெண்டுல்கர் அவங்க அந்த சைடு அந்த பிளேயர்ஸ் பர்டிகுலர் பிளேயர்ஸ் தான் நல்லா ஆடி இருக்காங்க. இந்த பர்டிகுலர் நம்ம இப்போ இருக்கிற டிக்கெட்ஸில் வந்து அவ்வளோ நம்ம ரெக்கார்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வச்சது ஆடினதும் பெருசாக இல்லை. இந்த கிரவுண்டில் இப்போ தான் நம்ம ஆட போகிறோம். 9 மேட்சஸ் தான் டோட்டலாக ஆடி இருக்கோம். ஸோ பெருசாக நமக்கு வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் இப்போ பெருசாக ஸ்டாட்ஸ் இல்லை. ஸோ இதுதான் பர்டிகுலர் ஓவரால் ஸ்டாட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு என்ன நடக்க போகுது எப்படி இருக்குன்னு பர்டிகுலர். ஸோ லெட்ஸ் சி எப்படி இருக்கு மேட்சஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ சுனா, உன்னோட நீ பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் இப்போது? பிளேயிங் லெவன் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ப்ராபபிள் பிளேயிங் லெவல் இந்த நீ அது கொஞ்சம் பற்றி சொல்றியா? ஓகே சுகுணு, எனக்கு மறுபடியும் முதல்ல இருந்தே மாதிரி எஜ் பேஷன்ல தான் இதே மாதிரி ஒரு இது சொன்னேன். இது வரைக்கும் இந்தியா ஜெயிச்சதே இல்லைங்கிற மறுபடியும் மான்செஸ்டர்லயும் இதுவா எங்கேயா நாடு எங்கேயா போகுது அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இந்தியா டீம் எங்க போகுது அந்த மாதிரி. இந்தியா டீம் ஃபுல்லா இன்ஜுரியா இருக்கானுங்க. எவன் எடுத்தாலும் இன்ஜுரிங்கிறாங்க. பிராக்டிஸ் பண்றாங்களா இன்ஜுரி பிராக்டிஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்தியா டீம்ல நிறைய இன்ஜுரி இருக்கு. ஓகேவா? சோ கமிங் டு பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சைடு வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்சஸ் இருக்கு. பஷீர் மட்டும் அந்த டிஆர்ஹெச் பத்தியா ஹேண்ட்ல அவனுக்கு பதில் லியம் டோஷன் அவன் வந்து கம்பேக் கொடுக்க போறான் ஆஃப்டர் 8 இயர்ஸ். லைக் கருண் நாயர் கொடுத்தான் பத்தில இந்தியாவுக்கு அதே மாதிரி லியம் டோஷன் வந்து இங்கிலாந்து டீமுக்கு கம்பேக் கொடுக்க போறான். ஸோ ஐ திங்க் ப்ராபபிள். அண்ட் தென் தேர் வில் பி நோ சேஞ்சஸ் ஆக்சுவலி. ஸோ ஆஸ் யூஸ்வல் கிராலி, டக்கட், போப், ரூட், ஸ்டோக்ஸ், ஸ்மித், லியம் டோஷன். இன்னொன்னு என்ன, லியம் டோஷன் கிட்ட சரியா அட்வான்டேஜ் என்னன்னா பேட்டிங் நல்லா ஆடுவான். இஸ் அ பேட்டிங் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். ஸ்பின்னிங் லைக் ஜடேஜா இருக்கு பத்தியா நம்ம டீம்ல அதே மாதிரி அந்த டீம்ல நல்ல ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். அண்ட் தென் வோக்ஸ், கார்ஸ், ஆர்ச்சர். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் லெவனா இருக்கும். ஓகே, அதே இந்தியா டீமுக்கு வந்தீங்கன்னா இப்பதான் அங்க பிரச்சனையே. ஆக்சுவலி நம்பர் 3ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலி நம்பர் 3ல ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப வேற நிதிஷ்குமார் ரெட்டி வேற இன்ஜுரி ஆயிட்டாரு. ஜிம்ல இது ஒர்க் அவுட் பண்ணும் போது சம்திங் ஏதோ ஹாம்ஸ்ட்ரிங் மாதிரி ஏதோ புடிச்சிருச்சுங்கிற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டேன். சோ அது ஒரு பிரச்சனை. இப்போ நம்பர் 7ல யாரு ஆட போறாங்கன்னு அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப்புக்கு ஏதோ பேக் ஸ்பேஷம் வந்திருக்கு போல பிராக்டிஸ். அது ஒரு இன்ஜுரி. ஆக்சுவலி 3 இன்ஜுரி இருக்கு. சோ அதெல்லாம் எனக்கு வச்சு பார்க்கணும். இன்னொன்னு என்ன நல்ல அட்வான்டேஜ்னா அன்சுல் கம்போஜ். நான் நினைச்சேன் ஹர்ஷித் ராணா திருப்பி உள்ள வருவாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம கம்பீரோட செல்லப்பில் வருவாருன்னு பார்த்தா பரவாயில்ல. அன்சுல் கம்போஜுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டெட் ஸ்குவாட்ல ஆட் ஆயிருக்கான் அன்சுல் கம்போஜ் கூட. ஐ திங்க் இந்தியா ப்ராபபிள் பிளேயிங்ல எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால். நம்பர் 3ல ஐ திங்க் இந்தியா டீம் வில் கிவ் ஒன் மோர் சான்ஸ் டு கருண் நாயர் நினைக்கிறேன். ஓகே, பட் என்னோட டிசிஷன் என்னவா இருக்குன்னா வாஷிங்டன் சுந்தர நம்பர் 3 இறக்குவேன் நான். சொல்லு, ஏன்னா சாய்க்கு நான் மறுபடியும் போக மாட்டேன். பிகாஸ் ஏன்னா ஒரு மேட்ச் சாய் கொடுத்து டிராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிராப் தான். மறுபடியும் இந்த மேட்ச் கொடுத்து போக முடியல. அதுக்கப்புறம் சாயோட கரியரவே அப்படியே இதாயிரும். ஸோ அதனால சாய்க்கு பொறுமையாரு, ஒரு பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கு. ஸோ இந்தியாஸ்ல நிறைய சீரிஸ் இருக்கு. ஸோ அங்க சாய்க்கு சான்சஸ் கிடைக்கும். ஸோ அங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் கருண் நாயருக்கு இந்தியன் டீம் சான்ஸ் கொடுப்பாங்க. பட் என்ன கேட்டா வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3 இறக்குவேன். நம்பர் 4 ஆஸ் யூசுவல் கில், கேப்டன் கில். 5 வந்து பந்த். ஓகே, சோ பந்த் தான் எனக்கு கீப்பிங்கும் பண்ணுவாரு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். பிகாஸ் நான் நியூஸ் பார்த்த அளவுக்கு ஹீஸ் ஃபிட் அண்ட் ஹீ ரெடி டு கீப்பிங்கிற மாதிரி தான் நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். பட் இட்ஸ் அன் அசப்ஷன் தான், 50-50ங்கிற மாதிரி தான். அந்த நம்பர் 6ல ஜடேஜா. நம்பர் 7ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக சர்துல் தாக்கூர். தேர் ஆர் நோ ஆப்ஷன்ஸ் ஃபார் ஆல்ரவுண்டர் தானே. ஸோ ஐ வில் கோ வித் சர்துல் தாக்கூர். எனக்கும் ரொம்ப ஆசை தான் குல்தீப் யாதவ் சொல்லணும்னு. ஆனா குல்தீப் யாதவோட ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே. இந்தியா டீமோட ஃபேன் மாதிரி பேசுறாரு பார்த்தா ஒவ்வொரு மேட்சும் குல்தீப் யாதவ சொல்லலைன்னா அவனுக்கு வந்து தூக்கு வராது அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி. பேமெண்ட் கரெக்டா வந்து நினைக்கிற பேடிஎம்ல பிஆர் மாதிரி எவ்வளவு பேமெண்ட் வரான்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் சொன்னீங்க நாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பிஆர் பண்ணுவோம்லப்பா. குல்தீப் யாதவ் பிஆர் கூட இவ்வளவு கத்த மாட்டாங்கிற மாதிரி இவன் எல்லா வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கா. குல்தீப் யாதவ் விட்டு நான் ஏன் குல்தீப் யாதவ் சொல்றேன்னா he is a championship bowler. bowlers win you matches, bowlers win you championship. he is a potential match winner for Indian team. நீயே பாத்தீங்க லாஸ்ட் 2 டெஸ்ட்ல பால் வந்து day 4 day 5ல ஸ்பின் ஆக ஆரம்பிச்சு. ஜடேஜா விளையாட்டுனா வாஷிங்டன் சுந்தருக்கு. சோ அவங்க இருந்தா கொஞ்சம் will be lethal weapon நினைக்கிறேன். பட் ஆனா அவங்க போக மாட்டாங்க. சர்துல் தாக்கூர் தான் போவாங்க. அதாவது சுனா இன்டரப்ஷனுக்கு மன்னிக்கணும். என்னன்னா நீ பிளேயிங் லெவல் சொல்றதுக்கு முன்னாடி குல்தீப் யாதவ் பிஆர் மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இருக்கிற நிலைமையை பார்த்தா எல்லா பிளேயர்ஸும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இந்தியன் டீமா இல்ல ஜிஹெச்சோட எமர்ஜென்சி வாரன்னு தெரியல. எல்லாரும் இன்ஜுரி.
ஜிம்ல போன ஒரு இன்ஜுரி, பேக் ஸ்பேஸ்ல ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி இன்ஜுரி மேல இன்ஜுரி வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்ல சார்ட்டர் ஃபிளைட்ல கூட்டு வந்து உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிஜிடி நினைச்சு பத்தியா ஒரு தடவை எப்படி தொட்டவனுக்கெல்லாம் இன்ஜுரிங்கிற மாதிரி நமக்கு இப்ப இன்ஜுரி போன் வந்துட்டு இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் இந்தியா அண்டர் டீம் ஆடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களே கூப்பிட்டுக்கலாம், வாங்கப்பா கொஞ்சம் வந்து பவுலிங் போட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் கேட்டு நம்ம அவைலபிளா இருக்கும். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஸோ குல்தீப் யாதவ் நல்ல பிளேயர் சாம்பியன் பிளேயர் தான். பட் இப்ப இருக்க ஸ்குவாட்ல உள்ள வருவாரா அப்படிங்கறத நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சரி கண்டினியூ பண்ணு, நம்ம இது பண்ணலாம். கண்டிப்பா குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் சாரி குல்தீப் யாதவ், ஷர்துல் தாக்கூர், அதான் ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து பும்ரா, சிராஜ், அப்புறம் அந்த லாஸ்ட் தேர்ட் சீம் பவுலர். ஸோ எகைன் பிரசித் கிருஷ்ணாவுக்கு போவியா, இல்லைன்னா கோ பேக் டு நியூ ஃபேஸ், லைக் ஓகே ட்ரை பண்ணுவோம், அன்சுல் கம்போஜுக்கு போவோமா? ஸோ அதுதான் எனக்கு மோஸ்ட்லி இதான் ப்ராபபிளா இருக்கும். பட் இதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் நான் இதெல்லாம் சொன்னாலும் கூட, பட் அவங்க என்ன ஸ்டாண்டர்டா போவாங்க, கருண் நாயர் ஆடுவாங்க, ஷர்துல் தாக்கூர் ஆடுவாங்க, பிரசித் கிருஷ்ணா தான் ஆடுவாங்க எனக்கு தோணுது. மர்ஃபி அதாவது எனக்கு என்னன்னா, நீ சொல்றது வந்து ஒரு வாஸ்தவமா பாயிண்ட் ஒத்துக்கலாம். பட் இவங்க வந்து தே ஆர் நோன் ஃபார் சேஞ்சஸ்ங்கிறதுலயும் நம்ம வந்து மறுக்க முடியாது. இந்த நம்ம செகண்ட் டெஸ்ட்லேயே பார்த்து எட்ஜ்பாஸ்டன் அப்பவே லாட் ஆஃப் சேஞ்சஸ் இந்த டீம் அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா வந்து அதே மாதிரி பிளேயிங் லெவல்ல போறதுக்கு தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிளேஸ் ஆயிடுவாங்க தான் டவுட் இல்லாம தெரியுது. பிரசீத் கிருஷ்ணாக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு அன்சுல் கம்போஜ் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது சொன்னா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இப்ப வந்து ஹர்ஷித் ராணாவை ரிமைன் பண்ணி இங்கிலாந்துல இருந்து அன்சுல் கம்போஜ் அனுப்பும் போதே நம்ம சொன்னோம், பிராக்டிஸ் மேட்ச பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அன்சுல் கம்போஜ் அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச அன்சுல் கம்போஜ் என்ன பிளே பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் சோ தட் தே வில் கோ ஃபார் பிரசீத் கிருஷ்ணா அகைன். போவாங்களா? ஏன்னா வந்து மேபி அவர் கான்பிடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாப்பாங்க. இப்ப அன்சுல் கம்போஜ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் போனாரு. அவர் ஆக்சுவலா வந்து டீம் ஸ்குவாட்ல இருந்து எடுக்காம போனதே தப்புங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு, அதாவது இந்த மெயின் 15ல வந்திருக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த டைம்ல அவரை வந்து திரும்ப கூப்பிட்டுருக்காங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு மேபி அன்சுல் கம்போஜோட சர்வீசஸ் வந்து நிச்சயமா இப்ப இந்தியா டீமுக்கு தேவை. அதுவும் ஆகாஷ் தீப்போட பிளேஸ ஃபில் இன் பண்ணும்போது நிச்சயமா அது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு அன்சுல் கம்போஜ் கொண்டு வருவாங்க. ஏன்னா வந்து அது ஹிட் டெக் பவுலர், அதன் காரணமாக நிச்சயமா இங்கிலாந்துக்கு ஒர்க் அவுட் ஆவாரு அப்படின்னு எனக்கு தோணுது அன்சுல் கம்போஜ். சோ என்ன கேட்டு நிச்சயமா அன்சுல் கம்போஜ் ஆடுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ஷர்துல் தாக்கூர் இஸ் நாட் a very big surprise, quite a big surprise. நான் இது பண்ண மாட்டேன். நீ வாஷிங்டன் சுந்தர் சொன்ன நம்பர் 3 ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நைஸ் மூவ் ஆக்சுவலா சொல்ல போனா. உங்களுக்கு வந்து நான் என்ன கேட்கறேன்னா, பண்ணிட்டு தான் கீப்பிங் பண்ணணும் இல்ல, யார் வேணா கீப்பிங் பண்ணலாம். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி வாயந்தர் நம்பர் 3 இது எக்ஸலன்ட் கால் தான். எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் தோணுது. ஏன்னா ஆல்ரெடி நம்பர் 3 மியூசிக்கல் சேர் மாதிரி எத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டீங்க. ஏன் வாய்ஸ் வந்து கொடுத்துருங்க, அவருக்கு மட்டும் என்ன, ஏன் நீ மட்டும் ஏன் பாங்க நிக்கிற, நீ வாப்பா, நீ வந்து ஒரு பேட்டிங் ஆடிட்டு போ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் தான் எனக்கும் தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், தெரியலப்பா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மர்ஃபி நீ ஒரு நல்ல பாயிண்ட் சொன்ன, நீ யார் வேணாலும் கீப்பிங் பண்ணலாம்னு சொன்னேன்ல. இன்னொரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், துருவ் ஜுரல். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு துருவ் ஜுரல் வர சான்ஸ் இருக்கா? ஏன்னா துருவ் ஜுரல் போன டெஸ்ட் கூட நல்லா தான் பண்ணா, அப்பப்போ கொஞ்சம் பைஸ் விட்டாரே தவிர, பட் ஆனா நல்லா தான் கீப் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. வை நாட் துருவ் ஜுரல்? அப்போ 5 பவுலர் தியரியில போவாருன்னு சொல்லுவாரியா? 6 பவுலர்ஸ் இல்லாம தட்ஸ் ரிஸ்கி, ப்ராப்பர் பவுலர்ஸ், ஹெவி ரிஸ்கி. ஏன்னா என்ன பிரச்சனைனா, நம்மளதுல இது வந்து நீ எப்படி இந்த காம்பினேஷனை கொண்டு போவாங்கிற பிரச்சனை வந்துடும். 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர்ஸ் தேரியா, இல்ல 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 1 ஸ்பின்னர் தேரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அது இல்லாம இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்தியா இருக்கக்கூடிய டூஆர் டே மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு 5 பவுலர் தேரியில போறதுக்குலாம் சான்ஸே லேது. கண்டிப்பா பண்ண போறது இல்ல அவங்க. அதாவது கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி இருக்கு நிலைமை. அப்படிங்கிறப்போ இப்போ உட்காந்து இந்தியா வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க எனக்கு தெரியல. ப்ராப்பரா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிஷப் பண்ட் இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட் கிடையாது. அவர் விக்கெட் கேஎல் ராகுல் ட்ரை பண்ணலாம், அவர் பண்ணுவாரு. கேஎல் ராகுல் எக்ஸலன்ட் ஆப்ஷன். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பிரச்சனைனா, 90 ஓவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 85 ஓவர்ஸ் பண்றாங்கன்னா 85 ஓவர்ஸ் விக்கெட் கீப்பிங் பண்றது பிரச்சனை. ஸ்குவாட் அது உட்கார்ந்து எந்திரிக்கணும். நீ யோசிச்சு பார்த்தா அது அதிகமான எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர். அது பாக்குறது நமக்கு அப்படி தெரியாது. என்னையா விக்கெட் கீப்பிங் பண்ணதுல அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. நீ அந்த ஃபெட்டிக் ஆகாம 85 ஓவர்ஸ் நீ ஒரே மாதிரி பொசிஷன்ல உட்கார்ந்து எந்திரிச்சு பாரு, எப்படி இருக்கும் மனுஷனுக்கு, பெண்டுகள்ல கல்றோம். அப்படிங்கிறப்ப அதுக்கான மென்டல் ஃபெட்டிக் இருக்கணும் நீ விக்கெட் கீப்பிங் பண்றதுல இருக்கக்கூடிய பெரிய இது. சோ கேஎல் ராகுல் பண்றாரு, கேஎல் ராகுல் வந்து பண்ணுவாரா மாட்டாரு, அவர் அந்த மென்டல் ஃபெட்டிக்ல இருக்காரா, ரெடியா இருக்காரா இப்போ பண்றதுக்கு? ஏன்னா வந்து ரொம்ப நேரமா கீப்பிங் பண்றது இல்லைங்கிறப்போ மேபி ஸ்லிப்ல இருக்காரு. அதுவே ஒரு வந்து நீ குனிஞ்சுதான் இது பண்ணுங்கிறப்போ அதுவே வந்து ஒரு பெரிய இதுதான். சோ அந்த மென்டல் ஃபெட்டிக் ரெடி ஆயிட்டாரா அப்படிங்கிற போது எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலே நீங்க மேக்ஸிமம் பொட்டன்ஷியலா ட்ரை பண்ணலாம். சோ துருவ் ஜுரல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொண்டு வர தேவையில்லை நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம 5 பவுலர் தியரியில போறதுக்குலாம் சான்ஸே இல்லை சொன்னா. நமக்கு அந்த மாதிரி இப்போ ஸ்பேஸ்ல இந்தியா இல்ல. இந்தியா நீட்ஸ் 6 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டூ ஆர் டை மேட்ச் கண்டிப்பா இந்தியா ஐ டோன்ட் திங்க் சோ தே வில் டேக் திஸ் ரிஸ்க். ஏன்னா அடுத்த மேட்ச் பும்ரா ஆடுவாருன்னு தெரியாது. அப்படிங்கிறப்போ நிச்சயமா இந்த மேட்ச் ஃபுல் புஷ் கொடுத்து ஜெயிக்க தான் பார்ப்பாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து இங்க வந்து தே வில் நாட் ப்ளே எனி மோர் கேம்ஸ்ங்கிற மாதிரி தான் தோணுது.
பட் குண நான் நீ ஒரு என்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு இருந்தேன். அதான் ம். மர்ஃபி சொன்னது அதே தான். கேஎல் ராகுலுக்கு வாய்ப்பு இருக்கு விக்கெட் கீப்பிங்க்கு. த்ரூ ஜுரலுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இப்போதைக்கு மூணு டெஸ்ட் நல்லா ஆடிட்டாங்க கேஎல் ராகுல் பண்ணிட்டு இவங்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங்காக இன்னொருத்தங்களை கொண்டு வர்றது வந்து ஒரு டவுட் தான். ஆக்சுவலி இந்த பிளேயிங் லெவலுக்கு திருப்பி கொண்டு வந்து அது வந்து அவங்க செட்டாக இருக்க அந்த பொசிஷன்லாம். ம். ஸோ ப்ராபப்ளி அதே டீம் தான் போவாங்க. விக்கெட் கீப்பிங்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி கேஎல் ராகுல் அண்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் சி. அதுதான் நான் ஆட் பண்ண நினச்சேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் இன்னொரு தாட் யோசிச்சேன் மர்ஃபி. ஓகே, நீ பேசுனதுல ஓகே, வை நாட் குல்தீப் யாதவ் இன்ஸ்டெட் ஆஃப் அன்சுல் கம்போஜ் எப்பா பிரைம் பவுலர்? 3 ஸ்பின்னரா? ஆமா, ஏன்னா என்ன சொன்ன மாதிரி டே 4 டே 5ல ஆல்ரெடி ஸ்பின் வீரன் டேர் இருக்கும், பேச்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றான். ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கரெக்டா, பிச்சர்ஸ் லாஸ்ட் டெஸ்ட்ல பார்த்துருக்கோம். பால் டர்ன் ஆரம்பிச்சு. ஸோ வை நாட் ஒரு ப்ராப்பர் பவுலர் பதில் இன்னொரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் பதில் ஸ்பின்னர், வை நாட்? இப்போ நீ சொல்றதுக்கு டிபிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். போன மேட்ச் மாதிரி இந்தியா வந்து லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் 5th டேயோ 4th டே இந்தியிலயோ பேட்டிங் ஆடுற மாதிரி ஒரு நிலைமை வந்து பேட்டிங் மிஸ் ஆகும் இல்லையா? ஏற்கனவே நம்ம சேசிங்ல கேஸ் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நீ சொல்ற பாயிண்ட் ஒத்துக்கிற, நீ இங்கிலாண்ட பொட்டலம் பண்ணிடுற, நல்ல ஒரு மெகா சைடு வச்சு சைனாமேன் பவுலர் வச்சு ஒரு மாஸ் இதை பண்ணாலுமே அந்த இடத்துல இந்தியாவுக்கு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்காது. அவங்களும் பொட்டலம் பண்ணுவாங்க. அவங்களும் ஸ்பின்னை வச்சு நமக்கு தனி கடை ஜோ ரூட் போடுவாரு. சும்மா இருக்கவங்க டக்கெட் வச்சு போட வைப்பாங்க, எல்லாத்தையும் வச்சு போட வைப்பாங்க. சோ இங்க விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து பேட்டிங் டெப்த் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு கம்பீர் அவரை பத்தி நம்ம இத்தனை நாள் பார்த்த வரைக்கும் நிச்சயமா பேட்டிங் டெப்த் குறைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. கண்ட பண்ண மாட்டாரு. அன்சுல் கம்போஜே நான் ஏன் வர ஒரு பேட்டிங்ல எக்ஸ்ட்ரா ஒரு பொசிஷன் கிடைக்கும். அதான் பாயிண்ட். பவுலிங்கும் கிடைக்கும், பேட்டிங் கிடைக்கும். கிட்டத்தட்ட நீ கொஞ்சம் அவரோட பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் நான் சொன்னேன் அன்சுல் கம்போஜ் ஆடுவாரு இன் பிளேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா. அதான் என்னுடைய பாயிண்ட், ஃபேக்சுவல் பாயிண்ட். ஓகே குண, நாம இவ்வளவு நேரம் இந்தியா பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, நீ ஒரு இதுல சொன்ன இங்கிலாந்து பத்தி இப்ப கொஞ்சம் டச் அப் பண்ணுவோம். ஓகேவா? சோ நீ ஸ்டாட் சொல்லும் போது ஜோ ரூட்னு ஒரு பேர் சொன்ன. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 டெஸ்டா ஜோ ரூட் அடிக்கலன்னு சொல்லி 3rd டெஸ்ட்ல செஞ்சுரி அடிச்சிட்டான். ஓகே, நீ வேற இந்த டெஸ்ட்ல தான் இங்கிலாந்துலயே ஜோ ரூட்டுக்கு வந்து ஹையஸ்ட் ஆவரேஜ் இருக்கிறது வந்து ஜோ ரூட்டுக்குங்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கூட. ஆல்ரெடி இந்தியா இந்த டெஸ்ட்ல ஜெயிச்சதும் இல்ல, இந்த கிரவுண்ட்ல ஜெயிச்சதே இல்ல ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல. என்ன கூட எனி திங் லைக் ஜோ ரூட் எடுக்க இதெல்லாம் பிளான் பண்ணலாமா? அந்த டெக்னிக்கல்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு ஜோ ரூட் வந்து இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃபினாமினல் பிளேயராக தான் இருப்பாங்க. கண்டிப்பா இந்தியா வந்து மோஸ்ட்லி அவரை வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அவர் நல்லா ஃபார்ம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா செஞ்சுரி போடாம விட வந்துட்டாரு. கண்டிப்பா நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ லாஸ்ட் டெஸ்ட்லயும் செம்ம ஃபார்ம்ல வந்து செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ ப்ராபப்ளி இந்தியா வில் கோ ஏர்லி விக்கெட். அவரை வந்து ஏர்லியாக விக்கெட் எடுக்க பார்ப்பாரு. ஏர்லியாக விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இட் வில் பி மச் ப்ரெஷர். அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து அந்த சைடு இந்தியன் சைடுக்கு வராது. ஸோ அது ஒரு பர்டிகுலர் ஃபினாமினல் பிளேயர். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் கண்டிப்பாக இந்தியா. அண்ட் ஒன் மோர் திங் மர்ஃபி. ஓகே, சோ இங்கிலாந்து பத்தி பேசிட்டு இருக்கனால இங்கிலாந்துக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரி நம்பர் 3ல வந்து அந்த போப் அந்த ஸ்லாட்டை கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கு இங்கிலாந்து சைடு கூட. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 100 அடிச்சாலும் கூட, ஒரு இன்னிங்ஸ் 100 அடிச்சாலும் கூட ஒரு அரௌண்ட் 5 இன்னிங்ஸா அந்த நம்பர் 3 இங்கிலாந்துக்கும் கிளிக் ஆகல, லைக் இந்தியா கிளிக் ஆகாத மாதிரி. ஓகே, அது வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி we can come into this game பர்டிகுலரா இந்த கேம்ல வந்து வின் பண்ண சான்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன இதுன்னா, இந்த நம்பர் 3 நம்பர் 4 பொசிஷன்ஸ் எல்லாம் தாண்டி இங்கிலாந்து வந்து அவங்க அந்த பேட் பால் அப்ரோச்சை வந்து பெருசா வந்து அவங்களுக்கு இன்கேஸ் அந்த எமர்ஜென்சியில வந்து இது ஒரு பெரிய இதாகனா மட்டும்தான் அவங்க மாத்துறாங்க அந்த அப்ரோச்சை. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச அந்த அப்ரோச் அவங்க மாத்துறது இல்லை. ரெண்டாவது பால் நமக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதா நம்ம போன இதுலயே அதை சொன்னோம். அப்படிங்கிறப்போ இந்தியா வந்து எவ்வளவு குயிக்கா அவங்களுடைய பவுலர்ஸை வச்சு இங்க வந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸை, அதாவது நம்பர் 3 பேட்ஸ்மேன் எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே நான் சொல்றேன், எவ்வளவு ஃபாஸ்டா கிரம்பிள் பண்ண முடியுமோ கிரம்பிள் பண்றதை பொறுத்து தான் நம்ம இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரகாசமா. ஓகே, சோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் மேட்ச். அப்படிங்கிறப்போ இந்தியா ஷுட் கிவ் தேர் ஹார்ட் அவுட் கம்ப்ளீட்லி டு மேக் ஷூர் இந்தியா டஸ் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்லி டு செட் தேர் வின். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சின்ன சின்ன சான்சஸ் கிடைச்சா கூட அதுல பூந்து விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நிலைமை. சோ நீ சொன்ன மாதிரி இந்த நம்பர் 3 நம்பர் 4 ஃபம்பிள் பார்த்தா நிறைய இங்கிலாந்துலயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க பேட்டிங் ஆர்டர்லயும் சரி, அவங்க ஆடுறதுலயுமே எல்லாருமே அவங்க பர்ஃபார்ம் பண்றதுலாம் கிடையாது. ஆனா ஹோலிஸ்டிக்கா அந்த டீம் பர்ஃபார்ம் பண்றதுனால அந்த டீம் நல்லா தெரியுது.
அவ்வளவுதான். ம். இப்ப இங்கிலாந்து தோத்து இருக்கிற மேட்ச்ல பாத்தீங்கன்னா நீ நல்லா தெரியும், இங்கிலாந்து நிறைய இடத்துல அவங்களுக்கும் லூப் ஹோல்ஸ் இருக்கு டீம்ல ம். ஃபில் பண்ண வேண்டியது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய போறதுக்கான காரணம் அவங்க ஜெயிக்கிறாங்க, அதான் பாயிண்ட். கரெக்ட். சோ இப்பவும் இந்த மேட்ச்லயும் என்ன கேட்டேன், இங்கிலாந்து கிட்ட லூப் ஹோல்ஸ் இருக்கு. அதாவது லூப் ஹோல்ஸ் அட்ரஸ் பண்ணி இந்தியா கொஞ்சம் அடிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஜெயிக்கலாம், அதான் பாயிண்ட். சோ அதை தான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்தியா மெயினா இந்த மேட்ச்ல. எல்லா லூப் ஹோல்ஸ் எல்லாம் பார்த்து பேசி அட்ரஸ் பண்ணி அடிக்கணும் தான் எனக்கு தோணுது. அண்ட் ஒன் மோர் திங், இந்தியா ஜெயிக்கணும்னு சொன்ன பத்தி அந்த பாயிண்ட் இஸ் ரிலி ம். பந்த். சோ ம். எனக்கு இன்னொரு டவுட்னா, பந்த பேட்ஸ்மேனா ஆடுவியா இந்தியன் டீம் லெவல்ல ஃபர்ஸ்ட், ஆர் கண்டிப்பா இல்ல. ஒன்லி பேட்ஸ்மேன் வித் கீப்பர் தான் ஆடுவியா அவன? இல்ல அது அப்படி கீப்பிங் பண்ணா மட்டும் தான் பந்து கேடா இருக்கா, இல்ல ஒன்லி பேட்ஸ்மேனா நீ ஆடுவியா? ஏன்னா ஆல்ரெடி இன்ஜுரி இருக்கு கையில. ஓகே, ம், 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 ஃபீல்டிங் ம். பண்ணும்போது ஏதாச்சும் பால் ஏதாவது பட்டு ஃபிங்கர்ல ஏதாவது பட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய இன்ஜுரி ஆயிருமோ, நான் அந்த கன்சர்ன்ல ம். கேக்குறேன். அதுக்கப்புறம் பண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி வந்து ஆடாம போயிருவாரோ பந்த், அந்த மாதிரி இதுல. ஆஹ் புரியுது நீ சொல்ற பாயிண்ட். ம். ஆக்சுவலா ம். என்னன்னா பண்ட் வந்து எப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்நார்மலி ஃபினாமினல் பேட்ஸ்மேன். ஹீஸ் லைக் அந்த கண்டிஷன் அதெல்லாம் தாண்டி அந்த பிளேயரால அந்த மனுஷனால ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு பெரிய மிராக்கிளை கிரியேட் பண்ணிட முடியும் அந்த இடத்துல. ஹீஸ் லைக் பூஸ்டிங் பம்ப். அவருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீ லோவர் ஆர்டரோட கான்ஃபிடன்ஸையும் மெயின்டைன் பண்ணலாம், அப்பர் ஆர்டரோட பேட்ஸ்மேன்ஸோட ஃபிளாஸையும் கரெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ரெண்டு கெட்டா பொசிஷன்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர், பர்ஃபெக்டா சிங்க் ஆகிற ஒரு பிளேயர் பண்ட். ம். பண்ட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் ஹெவிலி நல்ல ஒரு அண்டர் ரேட்டட் மாதிரி எனக்கு தோணுது உண்மையா சொல்லுவேன். பண்ட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஃபினாமினல் பேட்ஸ்மேன். அவரோட ஸ்டைலை பார்த்து நிறைய பேர் நினைப்பாங்க பண்ட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் செட் ஆக மாட்டாரோன்னு தான் தோணும். பட் பண்ட் இஸ் ஹைலி ஸ்கில் டெஸ்ட் கிரிக்கெட்டர் நான் சொல்வேன். ம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கோ டு பேட்ஸ்மேன் கண்டிப்பா வேணும். எப்படி சட்டேஸ்வர் புஜாரா ஒரு காலத்துல ஒரு வால் மாதிரி நின்னாரோ, இன்னைக்கு நம்ம சட்டேஸ்வர் புஜாரா மாதிரி ஒரு பிளேயர் நம்மளால கண்டுபிடிக்க முடியல நம்பர் 3ல. அதே மாதிரி பண்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து அவருடைய சர்வீசஸ் பத்தி நம்ம பெருசா இது பண்ண மாட்டோம். பட் ஹீஸ் a வெரி வெரி crucial ஃபேக்டர் ஃபார் இந்தியா. ம். நான்லாம் வந்து அவர் விக்கெட் கீப்பிங்கே பண்ண அவசியம் இல்லை, பண்ணிட்ட பேட்ஸ்மேனாவே ஆடுவேன் டீம்ல. ம். கண்டிப்பா அவர் ஆடுவார், ஆடணும் தான் நான் நினைப்பேன். அதான் சொல்றேன், யூ கேன் டூ எனி திங் ஸ்டப்ஸ் லைக் கேஎல் ராகுல கொண்டு வந்து நீங்க கீப்பிங் பண்ண வைக்கலாம், ஏதாச்சும் அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிடலாம். பட் பண்ணிட்டு மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்க அந்த அந்த ஸ்பாட்டுக்கு எப்படி வேணா மேட்ச் திருப்பல சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு 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 காட்டி அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணிடுவாரு. அதுதான் பண்டோடைய சீக்ரெட், மேஜிக் சீக்ரெட். அண்ட் இன் அடிஷன் டு தட் பாயிண்ட், நீ மேட்ச் வின்னர்னு சொன்னீல பந்த், அதே மாதிரி இன்னொரு மேட்ச் வின்னர் இருந்தாரு இந்த சீரிஸ்க்கு முன்னாடி. ஒரு மேட்ச் வின்னர் இருந்தாரு, விராட் கோலின்னு ஒரு மேக்னிஃபிசன்ட் ஃபிகர் இருந்தாரு. ஓகே, லாஸ்ட் டெஸ்ட்ல ஐ திங்க் இந்தியா மிஸ்ட் விராட் கோலின்னு நினைக்கிறேன். அந்த அக்ரெசிவ், அந்த பேஷன் ஃபார் சேசிங், சோ அந்த மாதிரி பிளேயர் இந்தியன் டீம்ல இப்போதைக்கு இல்லையோ? சோ அந்த விராட் கோலி மிஸ் பண்றோமா இந்தியா? சி ஹீ இஸ் a legendary பிளேயர். நம்ம வந்து எல்லா இதுலயுமே சொல்லுவோம் விராட் இருந்திருக்கலாம், இவர் இருந்திருக்கலாம். அது வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது, காலங்காலமா சொல்லுவோம். சச்சின் இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும், தோனி இருந்ததை இப்படி பண்ணிருப்பாரு, ரோஹித் இருந்த இப்படி பண்ணிருப்பாரு, விராட் இருந்தது. பிகாஸ் தேர் லெஜெண்ட்ஸ், தே ஹேவ் a lot of fan bases, அதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இதுல வந்து நம்ம யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. சொன்னா இந்த மேட்சை பொறுத்து சேசிங் வந்து எல்லாருமே, இன்ஃபேக்ட் ஜடேஜா வந்து அவர் ஸ்டைல கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஹீ இஸ் ஆல்சோ ப்ரூவ்ட் a lot of time in his chases. கண்டிப்பா இப்போ நம்ம இந்த மேன்செஸ்டர்லயே பேசியிருக்கோம் 2019ல. அன்னைக்கு ஜடேஜா நாட்டத்துக்கு கொஞ்சம் நின்று தானே அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம். கண்டிப்பா அப்படிதான் இருந்துச்சு நிலைமை இல்லையா? அதே மாதிரி இந்த இதுமே கிட்டத்தட்ட அந்த மேட்சை கொஞ்சம் அவ்வளவு தூரம் கொண்டு வந்து சீல் பண்ணிட்டாரு. ஓகேவா? நம்ம அந்த டைம்ல அக்ரெசிவா அடிச்சு ஒருவேளை ஜடேஜா அவுட் ஆயிருந்தாருன்னா நம்ம வேற மாதிரி பேசியிருப்போம். என்னையா இந்த டைம்ல போய் பொறுமை ஒரு விக்கெட் வச்சுட்டு என்னையா பொறுமையா ஆடாம தூக்கி அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுவோம். சோ இங்க வந்து அது கிளிக் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த பேட்ஸ்மேனோட அப்ரோச் பத்தி நம்ம பேசுவோம். விராட் இஸ் லெஜெண்ட் இன் சேசிங் அப்படின்னாலும் கூட அவரால் முடிஞ்ச எல்லா கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணிட்டாரு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் சோ தட் ஹி ஹாஸ், அதாவது இன்னும் அவருக்கு என்னப்பா இருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு? எவ்ரிதிங் இஸ் ஓவர், பண்ணிட்டாரு. ஹி ஹஸ் ப்ரூவ்ட் இனஃப் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா வந்து முடிச்சிடலாமே தவிர அதை வந்து நம்ம திரும்ப நம்ம வந்து விராட்டை மிஸ் பண்றோமா இவரை மிஸ் பண்றோமான்னு சொல்லிட்டு நம்ம அந்த லெஜெண்ட் பிளேஸ்க்கான இதையும் கொடுக்காம விட்டுட்டு இப்ப இருக்க பிளேஸே நம்ம வந்து இது பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே அவங்க பாட்டை பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச்மே ஜஸ்ட் மிஸ் நம்ம தோத்தோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கண்டெண்டரா இருக்கிற விஷயம், எந்த மேட்ச்மே இந்தியா வந்து தோத்த மேட்சஸ் 2 மேட்சஸ்மே ஈஸியா விட்டுட்டாங்க, ஃபால் அவுட்ல விட்டுட்டாங்கிற மாதிரி இல்ல. வி ஃபைட்டட், வி கேவ் ஆர் பெஸ்ட். சின்ன மிஸ்டேக்ஸ் காஸ்டட் அவர் மேட்ச், அப்படிதான் இருந்துச்சு. சோ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இது போனா ஹீஸ் லெஜெண்ட், விராட் இஸ் லெஜெண்ட், அவர் லெஜெண்ட், அந்த லெஜெண்ட்ங்கிற அந்த இடத்துல இருந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அப்புறம் இன்னொன்னு, இன் அடிஷன் டு தட் விராட் கோலி கொஸ்டின், இன்னொரு மேட்ச் வின்னர் ஹர்திக் பாண்டியா. மேன் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி, யாருமே இல்ல இப்போ, யாரா அப்படிங்கிற மாதிரி ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ல ஒருத்தர் இல்ல. எகைன் we are going back to சதுல் தாக்கூர் தான், வேற வழி இல்லாம. ஹர்திக் பாண்டியாவை திருப்பி டெஸ்ட் கிரிக்கெட்ல ரீகன்சிடர் பண்ண வைப்பாங்களா பிசிசிஐ? ஆக்சுவலி செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் நீ கேட்டது. ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற பிளேயர் ஒரு கபில் தேவுக்கு அப்புறமா இந்தியா ஃபைன் பண்ண த பெஸ்ட் ஆல்ரவுண்டர், அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்.
ஆல்ரவுண்டர், நாட் இன் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். அதெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். ஜடேஜா இருக்காரு, அந்த மாதிரி எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வரைக்கும் அபார்ட் ஃப்ரம் ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி ஒரு பிளேயர் எடுத்தா கொஸ்டின் மார்க் தான். நிறைய பிளேஸ் இருக்காங்க. ஈஸ்குமார் ரெடி பண்றாரு, இந்த மாதிரி நிறைய பிளேஸ் ஃபில்லினா வந்துகிட்டே இருக்காங்க. நீ பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு பாரு, கிட்டத்தட்ட இந்தியா மட்டும் 20-30 ரீப்ளேஸ் பண்ணிருப்போம் ஹர்திக் பாண்டியா இல்லாத டைம்லயே. பிகாஸ் அவர் அவரோட பிளேஸ் ஃபில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹர்திக் பாண்டியா நம்ம டெஸ்ட்ல கன்சிடர் பண்ணாம போனதுக்கான ரீசன் அந்த இன்ஜுரி ப்ரோன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் அந்த மாதிரி ஒரு டூவல் லோட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற சமயத்துல அவர்கிட்ட இந்த ஃபிட்டிங்னஸ் அதிகமாயிரும். மற்ற ஃபார்மேட்ல ஒரு சர்வீசஸ் ரொம்ப 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 எசென்சியல்ங்கிற காரணத்தினாலதான் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்ல ஹர்திக் பாண்டியாவை ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். மேபி பும்ரா மாதிரி நம்ம ஹர்திக் பாண்டியாவை இன் ஃபியூச்சர் கேஸ் ட்ரை பண்ணலாம். எப்போ அவருக்கு வந்து இன்ஜுரி போன் ரொம்ப கம்மியா மினிமலா போகுது அப்படிங்கிற மாதிரி போகும்போது நம்ம பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப மைனர் டிஃபரன்சஸ் நம்ம ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து வந்திருந்தா மேபி நம்ம நிறைய மேட்சஸ்ல இந்தியாவுடைய நிலைமை மாறி இருக்கும். 2023 வேர்ல்ட் கப் ஹர்திக் பாண்டியா ஆடி நம்ம ஜெயிச்சிருக்கிற ஹெவியா இருந்துச்சு. அந்த ஒரு ஆல்ரவுண்டர் மிஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு கடமைகள் அதிகமாக உள்ளது. அதான் பாயிண்ட். ஹர்திக் பாண்டியாவை நம்ம டெஸ்ட்ல எடுக்காததுக்கான ரீசன், தம்பி உனக்கு இனி கடமைகள் நிறைய வச்சிருக்கோம். இப்ப நம்ம இதுலயே நம்ம கொண்டு போய் சேர்த்து மொத்தமா அவர் லோடு தள்ள முடியாது. ஏன்னா அவருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா 6 months to 1 year மனுஷன் ஆள காணும். அவர் ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் அவர் தான் டீமுக்கு வேணும். அதான் பாயிண்ட். சோ ஹர்திக்க வந்து இப்போதைக்கு தொடுவாங்களான்னு தெரியாது. அண்ட் நம்ம ஹர்திக்கு நம்பிட்டு இருக்க முடியாது. சோனா அவருக்கு இடத்துல நிச்சயமா நம்ம அந்த ஒரு ஸ்பாட்ல நல்ல பிளேஸ் நம்ம ஃபைன் பண்ணி ஆகணும். அது வந்து ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் மோர் ஃபார்மேட்ஸ்ல. நீ ஒரு பாயிண்ட் சொன்னில, பும்ரா மாதிரி ஹர்திக்கையும் கரெக்டா எந்த டெஸ்ட் ஒரு டெஸ்ட் ஆடிட்டு ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி கூட பண்ணலாமோ. ஏன்னா இந்தியா இருக்கிற நிலைமை பார்த்து எனக்கு அது கூட பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீயே சொன்ன பத்தி ஒரு இதுல இது என்ன இந்தியன் டீமா இல்ல ஜிஹெச் வாடா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது சரி எனக்கு ஒரு பேராசை. ஹர்திக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. சரி ஓகே, டெஸ்ட்லயும் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்தியன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹர்திக் எல்லாம் வந்துச்சுன்னா செம்ம ஸ்ட்ராங் இருக்கு இந்தியன் டீம் ஆக்சுவலி. சோ இந்தியன் டீம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு? பென் ஸ்டோக்ஸ் தி மேன் ஆல்ரவுண்டர் ஆக்சுவலி. அதனாலதான் அந்த பேலன்ஸ் பத்தில பவுலிங்கும் பேட்டிங்கும் அந்த நடுவுல பென் ஸ்டோக்ஸ் இருக்கிறதுனாலதான் இங்கிலாந்து டீமே பத்தினா அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா போன டெஸ்ட் எவ்வளவு ஓவர்ஸ் போட்டாரு சொல்லு, கண்டினியூஸா 9 overs 10 overs. அதெல்லாம் அன்பிலீவபிள் ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இல்லையே, அதுதான் என்னோட கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போயிருவோமா? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மேட்சோட ரியாக்ஷனே, இனிமேல் தான் பார்க்க போற மேட்சோட டோட்டல் ப்ரெடிக்ஷனே அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆரம்பிக்க போற ப்ரெடிக்ஷன் நான் சொல்லலாம், நல்லதா இருக்கும். எனக்கும் இதாதான் இருக்கு, ஆனா நான் சொல்ல மாட்டேன். கோன் ரொம்ப நேரமா தலையே ஆடிக்கிட்டு இருக்கிற, நீ சொல்லு ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஸ்டாட்ஸ் எல்லாம் பேசுனீங்க அத்தனை நேரம், நோட்டா போட்டு எழுதுனீங்க, நோட்டா சொன்னீங்க. இப்ப சொல்லு ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட், நீ தான் சொல்ல போற, சொல்லுப்பா. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பர்டிகுலர்லி நான் சொன்ன ஸ்டாட்ஸ் எல்லாம் விஷயம் பார்க்கும்போது என்னோட ஃபேவர் வந்து இங்கிலாந்து சைடு தான். ப்ளஸ் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஜெயிச்சது வச்சதும், அதுக்கப்புறம் மற்ற மற்ற ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கும்போது பிளேயர்ஸோட ஃபேவர் எல்லாம் பார்க்கும்போது இங்கிலாந்துக்கு தான் ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதோட இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து பெருசாக ஆடினதும் இல்லை. அதோட பர்டிகுலர்லி நம்ம இந்த பிளேயிங் 11 பார்க்கும்போது அந்த அளவு நம்ம பிளேயிங் 11 அந்த அளவுக்கு கரெக்டாகவும் இல்லை. ஸோ மெனி இன்ஜுரிஸாக இருக்குது. ஸோ எப்படி அவங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து அவங்க இது பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷனில் பார்க்கும்போது 60-40 இங்கிலாந்து வந்து ஒரு 60%, இந்தியா 40% ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். மே ப்ராபப்ளி லெட்ஸ் see. என்ன கூட பஸ்கேனா அது 60-40 போட்ட நீயே, இங்கிட்ட இருக்குதா அங்கிட்ட இருக்குங்கிற மாதிரி இங்கேயும் சொல்ற அங்கேயும் சொல்ற அந்த மாதிரி. பட் ஆனா நானும் வந்து கூன் சைடு தான் போறேன் இந்த டைம். கோயிங் வித் 55-45 இன் ஃபேவர் ஆஃப் இங்கிலாந்து தான் நானும் போறேன். எனக்கு அந்த எட்ஜ் பேஸ்டன்ல நான் சொன்ன ஒரு கட் ஃபீல் எனக்கு இருந்துச்சு. நீங்க எல்லாம் சொல்லும் போது இங்கிலாந்து ஜெயிக்கும் சொல்லுமா, நான் இந்தியான்னு சொன்னேன். ஸோ எனக்கு ஒரு கட் ஃபீல் இருந்துச்சு, ஓகே இந்தியா வில் வின்னு. பட் எனக்கு அந்த கட் ஃபீல் எனக்கு இந்த ஓல்ட் டிராஃபர்ட் கூன் சொன்ன ஸ்டாட்ஸ் நானும் கொஞ்சம் பார்த்தேன். அது இதனால வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இந்தியா. பட் இஃப் இந்தியா வின்ஸ் ஐ எம் ரியலி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஹாப்பி நான் தான். ரொம்ப ஹாப்பி. ஆமா, ரொம்ப ஹாப்பி. சோ பட் ஆனா அந்த கட் ஃபீல்னு சொல்லுவாங்களா, ஓகே ஐ எம் கோயிங் வித் தி கட் ஃபீல் சொல்லும்போது எனக்கு வந்து இந்தியாக்கு வரல. சோ ஐ எம் கோயிங் வித் இங்கிலாந்து. என்ன கேட்டீங்கன்னா, எட்ஜ்பாஸ்டன்ல நம்ம ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ண மாதிரி ஓல்ட் ட்ராஃபோர்ட்லயும் நம்ம ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் தோணுது. என்னன்னா லைக் வந்து நம்ம சொன்ன மாதிரி இது கர்ஸ் பிரேக்கிங் இயர்ஸ் அதெல்லாம் தாண்டி இது வந்து டூ ஆர் டை மேட்ச் இந்தியாவுக்கு.
இந்தியா வந்து இது வரைக்கும் ஆடின இந்த 3 மேட்ச் பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கும்போது இந்தியா வில் நெவர் கிவ் அப் சோ ஈஸிலி டு இங்கிலாந்து அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் இஃப் தே லூஸ் திஸ் மேட்ச், தே ஆர் கோயிங் டு லூஸ் தி சீரீஸ். இதுக்கப்புறம் தேர் இஸ் நோ வே கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சமயத்துல பும்ராவையும் இவங்க வந்து இந்த மேட்ச் ஆட வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வருது. அண்ட் த டீம் காம்பினேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது ஐ திங்க் தே வில் டேக் திஸ் அஸ் அ மொரால் அண்ட் இந்தியா வில் வின் திஸ் மேட்ச் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏதாச்சும் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் த்ராட்டில் இன்ல இந்தியா வந்து இந்த மேட்சுக்கு போகும், இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்கும் அப்படின்னு தோணுது. ஐ எம் கோயிங் அகேன்ஸ்ட் போத் ஆஃப் யுவர் ரிவ்யூஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் போறேன். ஏதோ சூனா கை தூக்குறான், சொல்லுப்பா என்ன விஷயம். இந்த ப்ரெடிக்ஷன் மட்டும் உண்மையாச்சுன்னா வித் இந்தியா லெவலிங் 2-2 இருந்தாங்கன்னா கோயிங் டு ஓவல் இருந்தா கண்டிப்பா இந்தியா வில் வின் தி சீரிஸ். நான் இப்பவே சொல்றேன். ஓகே, நைஸ் நைஸ். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ப்ரெடிக்ஷன் என்ன தோணுதுன்னா, இன்னொன்னு நான் சொல்ல வரதுல அன்சுல் கம்போஜ் வந்து இந்த மேட்ச் சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணுவாரு இஃப் ஹி பிளேஸ் இன் தி 11 அப்படின்னு எனக்கு தோணுது. அன்சுல் கம்போஜ் வில் பி a மேட்ச் வின்னர், ஒரு மேட்ச் சேஞ்சர். ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல he will be, அவர் எவ்வளவு விக்கெட்ஸ் எடுக்க போறாரு, விக்கெட்ஸ் எடுப்பாரு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு குரூஷியல் ஃபேக்டர் அன்சுல் கம்போஜ் பிளே பண்ணுவாரு இந்த மேட்ச்ல அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா he will be a crucial X factor. எக்ஸ்பெக்டரா நான் அன்சுல் கம்போஜை மென்ஷன் பண்ணுவேன். கண்டிப்பா வந்து ஒரு போடுவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. சொல்லுங்க, நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். நீ அன்சுல் கம்போஜ், நான் லாடு போறேன் இந்த மேட்ச். லாடு விட மாட்டாரா? லாடு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல டிராப் பண்ணதுல செம்ம இதுல இருந்திருப்பாரு. சோ ஏன்னா லார்ட் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர், அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டார் லார்ட். லார்ட் தான் தலைவன் தான். லார்டு மட்டும் ஒரு மேட்ச் ஆடி எந்த மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம லார்ட பத்தின எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் ஷாட்ஸ் நம்ம யூடியூப் சேனல்ல போடுறோம். கண்டிப்பா அதே மாதிரி இன்ஸ்டா பேஜ்லயும் போடுறோம். அது கண்டிப்பா பண்றோம். அண்ட் சரி, நாங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு ஏன் கூனே நீ மட்டும் ஏன் சும்மா இருக்க, நீ சொல்லு, ஒரு எக்ஸ்பெக்ட் சொல்லிட்டு போ, முடிச்சிடலாம். கூன் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். இங்கிலாந்து ஒரு பிளேயர் எக்ஸ்பெக்ட் இருப்பா பாரு, ஜோ ரூட்டன் பாரு, ஜோ ரூட்டன் பாரு. இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலாந்து கண்டிப்பா ஜோ ரூட் கண்டிப்பா ஒரு ஃபேக்டர் இருப்பான். அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் கண்டிப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பவுலிங்ல பார்க்கும்போது இந்தியா சைடு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச பண்ட்டு வாய்ப்பு இருக்கு. பண்ட்டு ஒரு ரிட்டர்ன் ஆஃப் செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராப்ளி பவுலிங்ல மோஸ்ட் ப்ராப்ளி பும்ரா தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். பும்ரா கண்டிப்பா இந்த வாட்டி 5 எடுக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ எப்படி காய்களை நகர்த்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அனைத்து பக்கமும் அனைத்து தரப்பினரையும் சந்தோஷப்படுத்துவது என்பது கூனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டான். சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு டிஸ்கஷன். நம்ம இந்த மேட்சோட ப்ரிவியூ பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும். சோ எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எப்போ வீடியோஸ் போடுறோமோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எங்க பேஜ் இருக்கு, அந்த பேஜையும் போய் ஃபாலோ பண்ணுங்க. அதுலயும் கிரிக்கெட்டிங் கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இனிமேல் வந்து மோர் தென் ரிவ்யூஸ் தாண்டி அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் அந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பேச போறோம். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ், எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸ் கொடுக்க போறோம். அதாவது ஓல்டு மேட்சஸ் பத்தின ஒரு ரிவ்யூஸ் மாதிரி நாங்க பேச போறோம். நடந்த ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்சஸ், எக்ஸைட்டிங்கான வென்யூஸ் பத்தினாவும் நாங்க நிறைய பேச போறோம். சோ அது மாதிரியான கண்டென்ட்ஸ் இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா MSG கிரிக்கெட்டுங்கிற எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், சியர்ஸ் அண்ட்